வணக்கம். இன்சுலினின் முக்கியத்துவம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது கணையத்தில் இருந்து இன்சுலின் சுரப்பது, உடலில் இன்சுலினின் பங்கு. இன்சுலின் ஒரு முக்கியமான ஹார்மோன். ஹார்மோன்கள் நேரடியாக இரத்தத்தில் சுரக்கின்றன. அவை பல்வேறு திசுக்கள் மற்றும் உறுப்புகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன, அங்கு அவை அவற்றின் செயல்பாடுகளை செய்கின்றன. இன்சுலின் கணையத்தால் சுரக்கப்படுகிறது. கணையம் என்பது வயிற்றுக்கு பின்னால் அமைந்துள்ள ஒரு உறுப்பு. கணையம் என்பது பல்வேறு என்சைம்கள் மற்றும் ஹார்மோன்களை சுரக்கும் சுரப்பிகளால் ஆனது. இப்போது நாம் இன்சுலின் வெளியீடு மற்றும் அதை பாதிக்கும் காரணிகள் மீது கவனம் செலுத்துவோம். இன்சுலின் வெளியீட்டை தூண்டும் காரணிகள் பல உள்ளன. மிக முக்கியமான காரணி இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவு. உணவு உண்ணும்போது குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். குடலில் உணவு இருக்கும்போது பல்வேறு குடல் ஹார்மோன்கள் வெளியாகிறது. இது இன்சுலின் வெளியீட்டையும் பாதிக்கிறது. உணவில் 3 முக்கிய பெரு நுண்ணூட்ட சத்துக்கள் உள்ளன: கார்போஹைட்ரேட்கள், புரதம் மற்றும் கொழுப்புகள். வெவ்வேறு உணவுகளுக்கு இன்சுலினின் எதிர்வினை மாறுபடும். கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை விரைவாக அதிகரிக்கின்றன. இதன் விளைவாக அதிக அளவு இன்சுலின் சுரக்கப்படுகிறது. கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளின் எடுத்துக்காட்டுகள் ரொட்டி, சப்பாத்தி, உருளைக்கிழங்கு மற்றும் பழங்கள். இனிப்புகள், தானியங்கள் மற்றும் காய்கறிகள் கூட வேறு சில உதாரணங்கள். சர்க்கரை, வெல்லம் மற்றும் தேன் ஆகியவையும் அடங்கும். புரதம் நிறைந்த உணவுகளுக்கான இன்சுலின் வெளியீடு சற்று குறைவாகவே உள்ளது. புரதம் நிறைந்த உணவுகளின் எடுத்துக்காட்டுகள் முட்டை, இறைச்சி, மீன். இன்சுலின் வெளியீட்டை தூண்டுவதில் கொழுப்பானது குறைந்த விளைவை கொண்டுள்ளது. கொழுப்பு நிறைந்த உணவுகளில் நெய், எண்ணெய், வெண்ணெய் போன்றவை அடங்கும். இன்சுலின் 2 கட்டங்களில் வெளியாகிறது. இது பேசல் ரேட் அல்லது பீக் ரேட்டாக உள்ளது. எந்த உணவையும் உட்கொள்ளாத போதும் இன்சுலின் சிறிய அளவில் தொடர்ந்து வெளியாகிறது. இது பேசல் ரேட் ஆகும். உணவை உட்கொள்ளும் போது இன்சுலின் அதிக அளவில் வெளியாகும். இது பீக் ரேட் எனப்படும். இன்சுலின் சுரப்பு பற்றி அறிந்த பிறகு உடலின் அதன் பங்கை புரிந்து கொள்வோம். இன்சுலின் செல்களில் குளுக்கோஸை உறிஞ்சுவதை ஊக்குவிக்கிறது. இது இன்சுலினின் மிகவும் நன்கு அறியப்பட்ட செயலாகும். செல்களை திறக்க இன்சுலின் ஒரு திறவுகோலாக செயல்படுகிறது. பின்னர் செல்கள் இரத்தத்தில் இருந்து குளுக்கோஸை எடுத்துக்கொள்கின்றன. இந்த குளுக்கோஸ் செல்களால் முக்கியமாக ஆற்றலை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. நாம் உணவை உண்ணும்போது உண்ட நிலையில் இருக்கிறோம். உடல் ஆற்றலை வழங்க குளுக்கோஸை எரிபொருளாக பயன்படுத்துகிறது. கூடுதல் குளுக்கோஸை உட்கொண்டால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். கல்லீரலில் அதிகப்படியான குளுக்கோஸ் கிளைகோஜன் மற்றும் ட்ரைகிளிசரைடுகளாக மாற்றப்படுகிறது. கிளைகோஜன் என்பது குளுக்கோஸின் செறிவூட்டப்பட்ட வடிவம். இது கல்லீரல் மற்றும் தசைகளில் சேமிக்கப்படுகிறது. ட்ரைகிளிசரைடுகள் நம் உடலில் சேமிக்கப்படும் கொழுப்புகள். பின்னர் நாம் உணவு உட்கொள்ளாத போது இவை பயன்படுத்தப்படும். உணவு உட்கொள்ளாதது உணவளிக்காத நிலை. இந்த நிலையில் புதிய குளுக்கோஸ் கிடைக்காது. இந்த நேரத்தில்தான் உடல் கிளைகோஜனையும் கொழுப்பையும் ஆற்றலை வழங்க எரிபொருளாக பயன்படுத்துகிறது. உடலானது கிளைகோஜனை குளுக்கோஸாக உடைக்கிறது. நமது மூளைக்கு எரிபொருளாக குளுக்கோஸ் தேவைப்படுவதால் இது அவசியமாகிறது. மற்ற கார்போஹைட்ரேட் அல்லாத உணவுகளும் குளுக்கோஸாக மாற்றப்படுகின்றன.
உதாரணமாக அமைனோ அமிலங்கள், லாக்டேட் மற்றும் கிளிசரால். இந்த மாற்றம் முக்கியமாக கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களில் ஏற்படுகிறது. இருப்பினும் இந்த மாற்றம் இன்சுலின் மூலம் தடுக்கப்படுகிறது. இன்சுலினின் பல்வேறு செயல்களில் ஆற்றலை நிர்வகிப்பது மிகவும் முக்கியமானது. உண்ட நிலையில் இன்சுலின் ஆற்றல் சேமிப்பை ஊக்குவிக்கிறது. அதிகப்படியான குளுக்கோஸை கொழுப்பாக மாற்றுவதை ஊக்குவிப்பதன் மூலம் இதை செய்கிறது. கொழுப்பு கரைதல் மற்றும் அதன் மாற்றம் ஒடுக்கப்படுகிறது. இதனால் உடலில் உள்ள கொழுப்பு சத்து குறைவதை இன்சுலின் தடுக்கிறது. இதன் மூலம் ஒருவரால் உடலில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள கொழுப்பை பயன்படுத்தவோ அல்லது கரைக்கவோ முடியாது. உணவளிக்காத நிலையில் இன்சுலின் பற்றாக்குறை கொழுப்பின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. சேமிக்கப்பட்ட கொழுப்புகள் ஆற்றலை வழங்க உடைக்கப்படுகின்றன. இன்சுலினுக்கு இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க உதவும் மற்றொரு ஹார்மோன் உள்ளது. இது கணையத்தால் சுரக்கப்படும் குளுக்ககோன் ஹார்மோன் ஆகும். இன்சுலின் குளுக்ககோனுடன் சேர்ந்து இரத்த குளுக்கோஸ் அளவை எவ்வாறு பராமரிக்கிறது என்பதை பார்ப்போம். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது கணையம் இன்சுலினை வெளியிடுகிறது. இன்சுலின் இரத்தத்திலிருந்து குளுக்கோஸை உயிரணுக்களுக்கு எடுத்துச் செல்கிறது. இது கல்லீரலில் கிளைகோஜன் மற்றும் ட்ரைகிளிசரைடுகளின் உருவாக்கத்தை ஊக்குவிக்கிறது. பின்னர் இரத்த குளுக்கோஸ் சாதாரண நிலைக்கு திரும்புகிறது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவாக இருக்கும்போது கணையம் குளுக்ககோனை வெளியிடுகிறது. குளுக்ககோன் கல்லீரலில் கிளைகோஜனை குளுக்கோஸாக உடைப்பதை ஊக்குவிக்கிறது. இது இரத்தத்தில் குளுக்கோஸை வெளியிடுகிறது. இதன் விளைவாக இரத்த சர்க்கரை பின்னர் சாதாரண நிலைக்கு திரும்புகிறது. இந்த வகையில் இன்சுலின் மற்றும் குளுக்ககோன் ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்கின்றன. இன்சுலின் அனபாலிக் ஹார்மோனாகவும் செயல்படுகிறது. அதாவது செல்கள் மற்றும் திசுக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இது எலும்பு வளர்ச்சி மற்றும் உருவாக்கத்திற்கும் உதவுகிறது. இன்சுலினின் மற்றொரு பணி உடலில் பொட்டாசியத்தின் அளவை கட்டுப்படுத்துவது. இன்சுலின் செல்களில் பொட்டாசியம் நுழைவதை ஊக்குவிக்கிறது. பொட்டாசியம் உடலுக்கு ஒரு முக்கியமான தாதுவாகும். இது தசை சுருக்கங்கள், இதய செயல்பாடுகள் மற்றும் திரவ சமநிலை ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளது. இன்சுலினின் இந்த நன்மைகள் அது சாதாரண அளவில் இருக்கும்போது தெரியும். ஆரோக்கியமான நபர்களில் ஃபாஸ்டிங் இன்சுலின் 2 முதல் 5 MIU/ml வரை இருக்க வேண்டும். MIU/ml என்பது மில்லி இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் பர் மில்லிலிட்டர்ஸ் ஆகும். இரத்தத்தில் அதிக அளவு இன்சுலின் அதிக உடல்நல பிரச்சனைகளை உருவாக்குகிறது. இது மற்றொரு டுடோரியலில் விரிவாக விளக்கப்படும். இன்சுலின் அளவை பராமரிக்க இந்த டுடோரியலில் குறிப்பிட்டுள்ள காரணங்களை நினைவில் கொள்ளுங்கள். சாதாரண வரம்பிற்குள் இந்த அளவை பராமரிக்கவும். இது ஆரோக்கியமான உடலை பெற உதவும். இத்துடன் இந்த டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.